Hello guys, welcome to CodeNet Masters. இன்னைக்கு நம்ம பார்க்க போற problem container with most water problems. We all have problems, so many problems. So container with most water. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட் இன்டர்வியூலையும் வர சான்ஸ் இருக்கிற ஒரு கொஷின் தான் இது. இந்த ப்ராப்ளமில் இன்டர்வியூஸ் செக் பண்ணுறது டூ ப்ராப்ளம் கான்செப்ட் கிளியராக இருக்கா, க்ரீடி டெசிஷன்ஸ் எப்படி இருக்கிறீங்க, அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் விசஸ் ஆப்டிமைஸ்டு திங்கிங். லைக் நம்மளோட ஜென்ரல் அப்ரோச்சா இல்லை ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது லாஜிக்கல் ப்ளஸ் திங்கிங் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கொஷின் தான் இது. ஸோ ப்ராப்ளமை ப்ரீஃபாக நம்ம பார்ப்போம். நமக்கு ஒரு ஹைட் அரே கொடுத்துருப்பாங்க. ஹைட் அரே நமக்கு இந்த ஹைட்டுக்கான ஒரு அரே கொடுத்துருக்காங்க. 2 லைனில் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்குள்ள மேக்ஸிமம் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் இந்த லைனு இந்த 8 இருக்குல்ல, இந்த 2 லைனை தான் நம்ம சூஸ் பண்ணி, அதாவது 8ம் 7ம் இந்த 2 லைனும் நம்ம சூஸ் பண்ணி எந்த இடத்துக்குள்ள தான் நம்மளால் மேக்ஸிமம் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா அதோட ஹைட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் எப்படின்னா, எல்லா பாசிபிள் பேர்ஸையும் நம்ம செக் பண்ணலாம். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n². இது இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆகணும். 2 தடவை நம்ம பேர்ஸை செக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி, 2 நம்பர் எடுத்து பேர்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ரோச் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஆப்டிமைஸ்ட் ஐடியா என்னென்னா, 2 பாயிண்டர், ஒரு பாயிண்டரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் ஒரு பாயிண்டர் எண்டில் இருக்கும். 2 பாயிண்டர் இருக்கா, ஒரு பாயிண்டர் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அண்ட் செகண்ட் பாயிண்டர் எண்டில் இருக்கும். அதோட ஏரியா வித் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் அதோட டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இப்போ 2 பாயிண்டர் எடுக்கிறோம். அந்த 2 பாயிண்டரோட மேக்ஸிமம் ஹைட் மேக்ஸிமம் நம்ம வாட்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக மேக்ஸிமம் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, வித் அண்ட் மேக்ஸிமம் ஹைட். இப்போ நம்ம கோட் எழுதலாம். அந்த கோட் எழுதிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம என்ன சொன்னால் 2 பாயிண்டர் எடுத்துக்கிறோம். ஸோ நான் லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் எடுத்துக்கிறேன். இன்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு 0 அண்ட் ரைட் நம்மளோட ஹைட்டோட -1. நமக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஹைட் அரேயோட லாஸ்ட் இண்டெக்ஸ். லெஃப்ட் ஈக்குவல் டு height dot length -1. கரெக்டா? இப்போ நமக்கு மேக்ஸிமம் ஏரியா இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸிமம் ஏரியா இது நான் 0க்கு இப்போதைக்கு இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஹைட் நமக்கு கொடுத்துருக்காங்களா, ஹைட் ஈக்குவல் டு இது. ஸ்டெப் 1ல என்ன ஆகும், ஸ்டெப் 1ல i ஈக்குவல் டு 0, அதாவது அதோட ஹைட் ஈக்குவல் டு 1 அண்ட் i இந்த சென்ஸ் நமக்கு இப்போ இங்கே லெஃப்ட் எடுத்துருக்கோம். கரெக்டாக? ஓகே, இங்கே ரைட் ஈக்குவல் டு 7. ஹைட்டுமே நமக்கு டோட்டல் கவுண்ட் என்ன இருக்குது, ஹைட்டு இதுதான் 8 அண்ட் ஹைட்டோட வேல்யூ நமக்கு லாஸ்ட் வேல்யூ 7. ஓகே, இப்போ இதோட
வித்தும் நமக்கு 8 தான். கரெக்டா? ஸோ இப்போ மின் ஹைட் நம்ம வந்து மினிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது மின் ஆஃப் 1,7 1,7. ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குமா? அண்ட் ஏரியா ஈக்குவல் டு 1 into width into height. So 1 into 8. கரெக்டா? ஸோ ஏரியா வந்து நமக்கு 8. நம்மளால அவ்வளோதான் மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிக்கவே முடியுமே இந்த நம்பர்ஸை வச்சுட்டு. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பாசிபிள் நம்பர்ஸ்க்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் வித் பெட்டர் அப்ரோச். கரெக்டா? ஸோ இப்போ வந்து நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் வாஸ் த பேசிக் ஐடியா. ஓகே. ஸோ while left is less than right and with எப்படி கண்டுபிடிக்கிறது? right minus left. ஓகே. அண்ட் நமக்கு மின் ஹைட் வேணும். மினிமம் நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? மின் ஹைட் ஈக்குவல் டு நம்மளோட ஹைட் ஆஃப் லெஃப்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ கம்மா ஹைட் ஆஃப் ரைட்டு லாஸ்ட் வேல்யூ. அதுக்கப்புறமா இன்ட் ஏரியா ஈக்குவல் டு width into height. width into min height. So நமக்கு max area equal to max dot max dot max max area comma area. ஆல்ரெடி இருக்கிற ஏரியா அண்ட் இப்போ நமக்கு புதுசாக கிடச்சிருக்க ஒரு ஏரியா. கரெக்டா? இப்போ நம்ம டெசிஷன் எடுக்கணும். மூவ் த பாயிண்டர் வித் ஸ்மாலர் ஹைட் பிகாஸ் வித் ஆல்வேஸ் டிக்ரீசஸ். வித் நமக்கு டிக்ரீஸ் ஆகும்போது அண்ட் ஹைட் இன்க்ரீசஸ் கேன் இம்ப்ரூவ் ஏரியா. இப்போ ஹைட் வந்து நமக்கு அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் எவ்வளோ வாட்டர் வந்து அதிகமாக சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ண முடியும். வித் வந்து நமக்கு குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் கெப்பாசிட்டியும் நமக்கு குறைஞ்சிரும். கரெக்டாக? ஒரு பவுலே எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஹைட்டான ஒரு ஜாரில் தான் நம்மளால் நிறைய வாட்டர் வந்து சேவ் பண்ண முடியும். வித்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வித்து அதிகமாக இருந்து ஹைட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் வாட்டர் வந்து சேவ் பண்ண முடியாது. அதனால் if height of left is less than height of right இருந்துச்சுன்னா நம்ம எதை எடுப்போம்? லெஃப்டில் வந்து நம்ம மூவ் பண்ணிவிடுவோம். இப்போது லெஃப்டில் கம்மியாக இருக்குது ரைட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு நம்ம மூவ் பண்ணணும். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்போது லெஃப்ட் தான் இது லெஃப்டில் 1 இருக்குது அண்ட் ரைட்டில் 7 இருக்குது. கரெக்டாக? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது அதிகமாக இருக்குது? ரைட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து என்னோட லெஃப்ட் பாயிண்டரை 8ல் மூவ் பண்ணிவிடுவேன். லெஃப்ட் ப்ளஸ் பண்ணிவிட்டு என்னோடய பாயிண்டர் வந்து 8க்கு மூவ் ஆகிடும். கரெக்டாக? இல்லைனா எல்ஸ்
ரைட், மைனஸ் மைனஸ். ஒரு வேளை இங்கே வந்து 8 இருந்து இங்கே வந்து 1 இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக இருக்குது? 8 தானே அதிகமாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் தானே அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து ரைட்டை ஒரு ஸ்டெப் பேக்வேர்ட் மூவ் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன? ஸ்டெப் 2 நமக்கு வந்து இப்போ இங்கே லெஃப்ட் 1 1ல் 1 இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 1ல் எனக்கு 8 இருக்கு. அண்ட் ரைட் 8. 8ல் 7 இருக்கு. கரெக்டாக? இது வேல்யூ, இது இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 8. ஓகே, இது வேல்யூ, இது இண்டெக்ஸ். இப்போ கால்குலேட் பண்ணுவோம். இப்போ width equal to width equal to 7 and min height-மே நமக்கு min height இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? மேக்ஸ் மினிமம். இங்கே மினிமமாக இருக்கிறது 7 and ஏரியா என்னது? ஏரியாவோட ஃபார்முலா width into min height. 7 into 7 49 ஆயிடுச்சா? அண்ட் மேக்ஸிமம் ஏரியாவும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். ஆல்ரெடி நமக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் ஏரியா என்னவா இருக்குது? 8 இருக்குது. மேக்ஸிமம் ஏரியா 8 இருக்கும்போது நமக்கு 8,49. ஸோ இது வந்து 49. கடைசியாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? நம்மளோட மேக்ஸ் ஏரியாவை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் மேக்ஸ் ஏரியா. ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். மேக்ஸ் ஏரியா ஸ்டில் ஓகே. ஸ்ட்ரிங்கு டைம் லிமிட் எக்ஸீடட் பை இட் இஸ் எக்ஸீடிங். ஓகே, நம்ம திரும்ப ரீரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1. நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், 1 பாஸ் சொல்யூஷன். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி வேலிட் பாலிண்ட்ரோம், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு நிறைய 2 pointers ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா நான் வந்து ஐகார்டில் பின் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ்
ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் them டு crack your interviews. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு கோஆர்டினேட் மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, ஸ்டே டியூன்ட்.